ஹலோ காய்ஸ், இன்றைக்கி சீக்கிரமாக வீடியோக்குள்ளே போயிடலாம். போன எபிசோடில் வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு அந்த காஃபி ஷாப்புக்கு போகும்போது ஹீரோயினும் அவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருந்தாங்க. ஜங்குக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் என்னாச்சுன்னா, அவங்க எப்போதும் போல் கீழே ஃபோன் பார்த்துட்டே வந்துட்டு ஹீரோயின் வந்திருப்பாங்க. அதனால் அவங்க பாட்டுக்கு காஃபி ஷாப்புக்குள்ளே போயிட்டாங்க. ஜங்குக்கு அப்படியே பின்னாடியே போயிட்டாங்களா. போயிட்டு ஹீரோயின் ஒரு இடத்துல போயிட்டு உட்காந்துருக்காங்க. அப்புறம் யாருக்கோ வெயிட் பண்ணுற மாதிரி தெரியுது. ஜங்குக்கு அதுக்கு அவங்க உட்காந்துருக்க டேபிளுக்கு ஆப்போசிட்டில் போயிட்டு உட்காடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ஜென்டில்மேன் ஒருத்தவங்க வராங்க. அவங்க வந்துட்டு ஹீரோயின் இருக்க டேபிள் வந்துட்டு உட்காடுறாங்க. ஜங்குக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் ஆகுது. சரி, இதெல்லாம் எனக்கு ஒரு பக்கம் இருக்கும்போது அவங்க வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. என்னமோ ஜங்குக்கு இங்கேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க என்ன பேசுகிறாங்கன்னெலாம் இங்கே கேட்கல. அப்புறம் வந்துட்டு அந்த வந்தாரில் ஒரு ஜென்டில்மேன், அவர் வந்துட்டு அடிக்கடி ஜங்குக்கே பார்க்குறாரு. அது ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது. இருந்தாலும் இவர் நம்ம வந்துட்டு அவங்கள பார்க்குறோங்கிறதுக்காக இவர் இப்படி பார்க்குறாரா அப்படின்னு ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது அதுங்கிட்ட ஒரு மீட்டிங்காக வந்திருப்பாங்க ஹீரோயின்ட்டு. அப்புறம் மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க போயிடுவாங்க. அவங்க போனதுக்கப்புறம் அந்த ஜென்டில்மேன் இருப்பார்ல, அவர் ஒரு கம்பெனியோட மேனேஜர். அவர்கிட்ட போயிட்டு நம்ம ஜங்குக்கு போயிட்டு பேசுவார். எதுக்கு என்னை பார்த்துட்டே இருந்தீங்க அப்படியா. அவருக்கு வந்துட்டு ஷை ஆகிட்டு, நான் உங்களோட பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஆட்டோகிராஃப் கிடைக்குமான்னு ஒரு மாதிரி சொல்கிறாரா. அதை பார்த்தோன்னே இவருக்கு செம்ம சிரிப்பு வருது. சரின்ட்டு அவருக்கு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்துட்டு, நீங்கள் யார், எதுக்கு அந்த பொண்ணு கூட பேசியிருக்கீங்கலாம் வந்துட்டு கேட்டாரா. அவருக்கு ஒரு மாதிரி கூட இல்லை, அவர் பாட்டு கேட்குறாரு. அவரும் அவரோட ஃபேன் பார்த்து பேசுகிறாரு. அவர் கேட்டால் எதையும் சொல்லாமல் இருப்பாரா. எல்லாத்தையும் சொல்லிவிட்டு, நான் ஒரு மீட்டிங்காக தான் வந்தேன், நான் இந்த கம்பெனியோட மேனேஜராக இருக்கேன், இது என்னோடய விசிட்டிங் கார்டு அப்படிலாம் அதெல்லாம் கொடுக்குறாரு. ஐயோ, இதுவோட எனக்கு வேணும், அந்த பொண்ணோட விசிட்டிங் கார்டு இருந்தால் கூடன்னு இவர் மனசில் நினச்சிட்டு, அவங்களோட நம்பர் இருக்குமா, விசிட்டிங் கார்டு இது இருக்குமா, என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த நம்பரை கொடுத்தோன்னே இவரும் ஜாலியாக வாங்கிட்டு பாய் பாய் சொல்லிட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் ஜங்குக்கு வந்துட்டு அவங்க தங்கியிருக்க இடத்துக்கு போயிட்டு, ஜங்குக்கு ஜிமினும் அவங்க தானே ரொம்ப க்ளோஸ், அவங்கள்ட்ட போயிட்டு இதெல்லாம் சொல்லிவிட்டு எனக்கு அவங்க நம்பர் கிடச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக குதிச்சுட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியா, உடனே ஜிமின் சொல்லுவார், அப்படியே அப்பனாக்கு போய் கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் எடுத்து இந்த கால் பண்ணிட்டு, இல்லை நானே நம்பர் போடுறேன், நம்பர்லாம் போட்டு கொடுக்குறாரா. ஆனால் தெய்வங்க வந்துட்டு, இல்லை வேணாம் இப்படி கால் பண்ணாத, உன்னை யாருனே அவளுக்கு தெரிலங்கிற, அவனை கண்டுக்கவே இல்லை வேற, இப்போ கால் பண்ணால் இந்த இது தப்பாகிடும் விடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். ஜிமின் என்னன்னா, அவர் கரெக்டாக கால் பண்ணுன்னு சொல்லிட்டு குதிச்சிக்கிட்டு இருக்காரு. ஜங்குக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. போது ஜிமின் தெரியாமல் கால் பண்ணிட்டாங்க. ஜங்குக்கு சமைச்ச கழிச்சு யாண்டா கால் பண்ண அப்படின்னு இருக்கு ஒரு பக்கம். இருந்தாலும் அவங்க கால் பண்ண கொஞ்சம் நேரத்தில் அவங்க அட்டனும் பண்ணிட்டாங்க நம்ம ஹீரோயின். இப்போ ஜங்குக்கு என்ன பேச போகிறாரு, என்ன நடக்க போகுதுன்னு ஜிமினும் தேடும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க ஹீரோயின்ட்ட ஹலோ சொன்னோன்னே அவங்க வாய்ஸை கேட்டோன்னே இவர் சிரித்து விழுந்து சிரிக்கிறாரு. அவ்வளோ சரியாக இருக்க ஜங்குக்கு. அதுக்கப்புறம் ஜங்குக்கும் ஹலோ சொல்லிட்டு, ஏன்னா உங்களுக்கு என் வாய்ஸ் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு. இல்லை தெரிலன்னு சொல்லிட்டாங்க அவங்க. அவ்வளோதான், இங்கே செம்ம சிங்கமாக போயிடுச்சு ஜங்குக்கு. ஜிமினை தேடும் அவங்கள வந்துட்டு கிண்டல் பண்ணி செம்மையாக சிரிக்கிறாங்களா. சரி ஓகே அப்பெல்லாம் அதெல்லாம் விட்டுட்டு, நான் வந்துட்டு உங்களை ஃப்ளைட்டில் பார்த்தேன் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா எனக்கு ஞாபகம் இல்லை, ஃப்ளைட்டில் நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னு சொன்னோன்னே திருப்பியும் அவருக்கு சிங்கமாயிடுது. சரி, அப்புறம் வந்துட்டு என் நம்பர் உங்களுக்கு எப்படி கிடச்சிச்சு, அது சீக்ரெட் இல்லை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் நாளைக்கு காஃபி ஷாப்புக்கு வாங்க, நேற்று கூட ஒரு காஃபி ஷாப்புக்கு வந்தீங்களே அப்படியா, நான் அந்த காஃபி ஷாப்புக்கு வந்து உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஷாக் ஆகிக்கும்போது, அதுவும் சீக்ரெட் தான், வாங்க வேணால் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இவங்களுக்கு செம ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் வந்துட்டு கட் பண்ணிடுறாங்க ஃபோனை. நம்ம ஹீரோயின் எப்படின்னா மிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ரொம்ப க்யூரியாசிட்டியோடு அவங்க இருக்காங்க. அதனாலே அவங்க நாளைக்கு காஃபி ஷாப் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு அவங்க ரொம்ப அப்செட்டாக இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் ஜாப்லாம் ஓகேவாக போயிட்டுருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லாமல் கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு அவங்க லைஃப். அதனால தான் ஃபோனில் கூட ஓரளவுக்கு நல்லா பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேவும் ஆகுது, அவங்களும் அந்த காஃபி ஷாப்புக்கு வராங்க. ஜங்குக்கு வந்துட்டு அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க. இவங்களுக்கு யார் அதுன்னு தெரில, ஏன்னா ஏற்கனவே மீட் பண்ணப்பலாம் அவங்க அவ்வளோவா ரொம்ப அப்செட்டாக இருந்ததுனால கவனிக்கல அவ்வளோவா. இப்போ வந்துட்டு எங்களுக்கு ஜங்குக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிச்சு.
ஃபோனில் பேசினவர் வந்துட்டு இவராக தான் இருக்கணும்ன்ட்டு ஒரு நல்ல ப்ரே பண்ணிகிட்டே வராங்க. ஜங்குக்கு இதை பார்க்க அவர் தானா இல்லை வேறு யாராவது இருக்குமோ அப்படின்னு இவங்களை யோசிச்சுட்டு செம்மையாக ப்ரே பண்ணிட்டு வராங்க. அதுக்கப்புறம் ஜங்குக்கு ஹாய் சொல்ல அப்பாடின்னு இவங்களுக்கு செம்ம ஜாலியாகிடுது, அவர் தான் இவர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவங்களும் அவங்க போயிட்டு அந்த டேபிளில் உட்காடுறாங்களா. அதுக்கப்புறம் இவங்க ஹாய் சொல்ல வழக்கம் போல் இவங்களும் ஹாய் சொல்ல. எங்களை ஃப்ளைட்டில் பார்க்கும் போதே வந்துட்டு நான் அவங்கள்ட்ட பேச ட்ரை பண்ணேன். பிகாஸ் ரீசன் வந்துட்டு நீங்கள் பார்க்க என் அம்மா மாதிரி இருக்கீங்க, எனக்கு எங்கள் அம்மா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இன்டெரக்டாக அவர் ப்ரொப்போஸ் பண்ணேன். அது வந்துட்டு ஹீரோயினுக்கு அவ்வளோவா விளங்கலை. அவங்க அம்மா மாதிரி இருக்குன்னு சொன்னது மட்டும்தான் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக வந்துட்டு மைண்டில் செட் ஆகிடுச்சு. ஓ அப்படியா சொல்லிட்டு அவங்களும் பேசும்போது பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமஸான காஃபி வந்துட்டு ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிட்றாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி பயமாக இதெல்லாம் ஒரு மாதிரி இருந்தாலும் காஃபி குடித்து முடித்தவொடனே அவங்க போயிடுவாங்களோன்னு ஒரு மாதிரி வருத்தமாக இருக்குது. அதனால பொறுமையாக குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோயின்னு பார்த்தா அவங்களும் காஃபி குடித்து முடிச்சிட்டாங்கன்னா போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அதை நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது காஃபி குடித்து முடிக்கிறாங்க, பாய் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் 2 பேருக்குமே இந்த தடவை கொஞ்சம் ஏற்கனவே ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் இல்லாமல் இது வேறு ஃபீலாக இருக்குது. அது ஜங்குக்கு இந்த நாள் என்னமோ ரொம்ப செம்மையான நாளாக இருக்குது. அவங்க லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு நாள் வந்ததே இல்லை, அது மாதிரி அவ்வளோ இதாக ஃபீல் பண்ணுறாங்க ஜங்கு. சேம் ஹீரோயினும் பார்த்தா அவங்க லைஃப்பில் நடக்காத சம்பவம் எதுவும் நடந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க 2 பேருமே. இப்போ இந்த ஜங்கு ஹீரோயின்கிட்ட பேசின கதை, திரைக்கதை, வசனம் எல்லாம் வந்துட்டு தெரியாமல் வருது. இப்படி நேற்று நைட்டு என்னாச்சுன்னா அவங்க ஃபோன் பண்ணி நான் வர சொல்லிட்டேனே, என்ன பேசுகிறதுன்னு கூட எனக்கு தெரியல, ஐடியாவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்க தான் அவங்க பார்க்க அவங்க அம்மா மாதிரி இருக்காங்கன்னு சொல்லி அது வந்துட்டு நல்லாயிருக்கும். இது என்ன பேசுறதுனே தெரிலனா இதை பேசு அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இவர் வந்துட்டு இங்கே பயப்படாமல் பேசிட்டாரு. இங்கே ஹீரோயினுக்கு செம்ம ஜாலியாக இருக்குது. அவங்க ரொம்ப ஏற்கனவே எப்போதுமே அவங்க வந்துட்டு ஏதாவது ஒன்று தப்பு பண்ணிவிட்டு டிப்ரெஸ் ஆகிட்டு இப்படியே தான் அவங்க லைஃப் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அங்கே காஃபி ஷாப் மீட்க்கு அப்புறம் ரொம்ப ஜாலியாக போகுது அவங்க லைஃப். ஒரு செகண்டையும் அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி அவங்க வந்துட்டு அவங்களோட லைஃப்பை என்ஜாய் பண்ணி வாழ்கிறாங்க. இது அப்படியே போயிட்டுருக்கும்போது ஜங்குக்கும் இங்கே வந்துட்டு இது ஒரு தனி ஃபீலிங்காக இருக்குது. ஜங்குக்கும் ரொம்பவே ஜாலியாக இருக்கார். அதுக்கப்புறம் ஜங்குக்கு வந்துட்டு ஜிமின் தான் வழக்கம் போல் ஜிமின் தானே சொல்லுவார். அவரும் வந்துட்டு அவங்களுக்கு மெசேஜ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது மெசேஜ் ஆனால் பண்ண மாட்டேன், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே இல்லை நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நம்பிக்கையெல்லாம் கொடுத்து அப்புறம் ஹாய்னு போட ஹீரோயினும் வந்துட்டு அப்போ ஆன்லைனில் தான் இருந்திருக்காங்க. அவங்களும் வந்துட்டு அப்படியே ப்ளஷோட ஹாய் போட அப்படியே வந்துட்டு என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா இப்படியே வழக்கம் போல் கதை போயிட்டுருக்கு. எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, ஹாய் சாப்பிட்டியா, நீ அவ்வளோதான், தினமும் இதே பண்ணுறாங்க. ஜங்குக்கை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஐடால், அவர் ஒரு பில்லியனர் இப்படிங்கிறதெல்லாம் ஹீரோயினுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. அது தெரிஞ்சால் அவள் எப்படி ஃபீல் பண்ணுவா ஹீரோயின் அப்படிங்கிறத பற்றி அவர் ரொம்ப பயப்படுறாரு. இதெல்லாம் இப்படியே போயிட்டுருக்கும் போது ஒரு நாள் வந்துட்டு ஈவினிங் போல் ஒரு மெசேஜ் ஜங்குக்கு ஃபோனுக்கு வருது. என்னென்னு பார்த்தா அது ஹீரோயின்ட்டேருந்து வருது. என்னென்னா நாளைக்கு மீட் பண்ணலாமான்னு போட்டிருக்காங்க. ஐயோ ஜங்குக்கு செம ஜாலியாகிடுது. அதுக்கப்புறம் போயிட்டு ஜிம்மின்ட்டு அவங்கள்ட்டலாம் போயிட்டு சொல்லிவிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு அவங்க அன்றைக்கி நைட் வந்துட்டு பார்ட்டி மாதிரி வச்சு செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்த நாள் ஆகுது, அவங்களும் ஹீரோயினை பார்க்க போகிறாங்க.